يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய மார்க்கத்தை எடுத்துரைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் கருணையும் அவனுடைய ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இறைவனால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆ என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்ஆ உரையில் முஹர்ரம் மாதத்தின் சிறப்புகளும் அதிலுள்ள வழிகேடுகளும் என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான சில செய்திகளை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, நாம் தற்பொழுது முஹர்ரம் மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த மாதம் இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதமாகும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், மாதங்களின் எண்ணிக்கை 12 மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதில் 4 மாதங்கள் மிக மிக கண்ணியமானது, சிரேஷ்டம் வாய்ந்தது என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறார். அந்த 4 மாதங்கள் இவைதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் ஆகிய 4 மாதங்கள். இந்த முஹர்ரம் மாதத்துக்கு முன்னுள்ள மாதம் ஹஜ்ஜுடைய மாதம், அது இறுதி மாதம். முஹர்ரம் முதல் மாதம். அப்ப இறுதி மாதம் கண்ணியமானது என்று சொல்லி முடிகின்றது. வருடத்தின் ஆரம்பம் கண்ணியமானது என்று சொல்லி ஆரம்பமாகின்றது. கண்ணியமான மாதங்கள் என்று சொல்லும் போது அம்மாதங்களில் புல் கிதாலும் ஃபீஹி கபீர், யுத்தம் செய்வது பெரும்பாவம், யுத்தம் செய்ய இயலா, தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த மாதம் கண்ணியமானது, எனவே மனித உயிர்கள் கண்ணியமானது. இதில் நீங்கள் வெட்டி கொண்டு குத்தி கொண்டு கொலை செய்து கொண்டு இந்த மாதங்களில் இப்படி நடக்கக்கூடாது. கண்ணியத்தை பேணுங்கள் என்று சொல்லி இந்த மாதம் ஆரம்பமாகின்றது. அன்புள்ள சகோதரர்களே, இறைவன் கண்ணியப்படுத்தியதை நாமும் கண்ணியப்படுத்த வேண்டும். இறைவன் உயர்த்தியதை நாம் தாழ்த்த நினைத்தால் பாதிக்கப்படுவது நாம் தான் என்று புரிந்து கொள்ளணும். இறைவன் தாழ்த்தியதை, கேவலப்படுத்தியதை, இழிவுபடுத்தியதை சிறப்பாக்க முயற்சித்தால் அதுவும் குற்றம், பாவம் என்று நாங்கள் புரிந்து கொள்ளணும். எனவே இந்த கண்ணியமான மாதத்தில் கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த மாதத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, ரமலானுக்கு பிறகு நோன்பு பிடிக்க சிறந்த மாதம் என்றால் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வின் மாதமாகிய முஹர்ரம் மாதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரமலானில் நோன்பு பிடிக்கும் போது அதுக்கு ஏராளமான கூலிகள், நன்மைகள். ரமலானுக்கு அடுத்த நிலையில் உள்ள நோன்பு எது என்று சொல்லும் போது இந்த முஹர்ரம் மாதத்தில் பிடிக்கக்கூடிய ஆசூரா நோன்பு என்று நாங்கள் புரிந்து கொள்ள முடியும்.
அன்புள்ள சகோதரர்களே, முஹர்ரம் மாதத்தில் 10வது நாள் ஆஷூரா என்ற நாள். அந்த நாளில் நாம் நோன்பு பிடிக்க வேண்டும். இந்த ஆஷூராவோடு ஒரு முக்கியமான நிகழ்வு சம்பந்தப்படுகின்றது. எனவே இன்றைய ஜும்மாவினூடாக அந்நிகழ்வை அறிந்து கொள்ளும் போது முஹர்ரத்தின் சிறப்பும் அதில் உள்ள வழிகேடுகளையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றதும் அங்கே யூதர்கள் முஹர்ரம் பிறை 10 நோன்பு வைக்கின்றார்கள். கேட்கிறாங்க, ஏன் இந்த நாளில் நீங்கள் நோன்பு பிடிக்கின்றீர்கள், காரணம் என்ன? அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஹாதா யௌமுன் அலீம், இது ஒரு மகத்தான கண்ணியமான நாள், யௌமுன் சாலி, ஒரு நல்ல நாள் என்று அவங்க சொல்றாங்க. காரணத்தையும் சொல்றாங்க. என்ன காரணம்? அஞ்சல்லாஹு ஃபீஹி மூசா வ கௌமஹு, மூசா நபியையும் அவருடைய சமூகமாகிய பனு இஸ்ரவேல் சமூகத்தையும் அல்லாஹ் காப்பாற்றினான். வ அக்ரக ஃபிரௌன வ கௌமஹு, ஃபிரௌனையும் அவனுடைய சமூகத்தையும் ராணுவத்தையும் அல்லாஹ் மூழ்கடித்தான். ஃபஸாமஹு மூசா ஷுக்ரன், நன்றி செலுத்தும் விதமாக மூசா நபி நோன்பு பிடித்தார். ஃபனஹ்னு நஸூமுஹு, எனவே நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம் என்று யூதர்கள் சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபனஹ்னு ஹக்கு அவுலா பிமூசா மின்கும், யூதர்களே உங்களை விட நாங்களே மூசா நபிக்கு நெருங்கியவர்கள், முன்னுரிமையாளர்கள், உரித்துடையவர்கள் என்று சொல்லிவிட்டு ஃபஸாமஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு பிடித்தாங்க. வ அமர பிஸ்யாமிஹி, மற்றவர்களையும் அந்த நோன்பை பிடிக்கும்படி கட்டளையிட்டார்கள் என்று புகாரி முஸ்லிம் உட்பட இன்னும் பல நூல்களில் இந்த செய்தியை நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப முஹர்ரம் பிறை 10 ஆசூரா தினத்தில் மூசா நபியும் பனு இஸ்ரவேல் சமூகமும் காப்பாற்றப்படுறாங்க, ஃபிரௌன் அழிக்கப்படுகின்றானா. இந்த நிகழ்வு என்ன என்றால், அன்புள்ள சகோதரர்களே, பனு இஸ்ரவேல் சமூகம் யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரை. இவர்கள் கண்ணியமான ஒரு பரம்பரை, ஒரு ஆண்ட பரம்பரை. இறுதி நிலை என்னவென்றால், இவர்கள் ஃபிரௌனுக்கு அடிமை செய்யக்கூடியவர்களாக, ஃபிரௌனுடைய சித்திரவதைக்கு ஆளாகக்கூடியவர்களாக இந்த பனு இஸ்ரவேல் சமூகம் மாற்றப்பட்டார்கள். ஃபிரௌன் தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக பனு இஸ்ரவேல் சமூகத்திலிருந்து எவரும் வரக்கூடாது என்பதற்காக சிறுவர்களை கொலை செய்கின்றார். ஒரு பிள்ளை பிறந்து விட்டது என்ற செய்தி கிடைத்தால் ராணுவத்தை அனுப்பி தாயிடம் இருந்து அந்த குழந்தையை பறித்து அறுத்து கொலை செய்வார். அந்த அளவுக்கு ஆட்சியின் மீது பெரிய ஒரு மோகம் கொண்டவனாக, சர்வதிகாரியாக, ஈனரக்கம் இல்லாதவனாக இவன் இருக்கின்றான். இந்த பனு இஸ்ரவேல் சமூகத்திற்கு இனி எதிர்காலம் இல்லை என்ற நிலை. ஏனென்றால் கேள்வி கேட்க, தட்டி கேட்க, இந்த அநியாயத்தை தடுக்க எந்த வழியும் இல்லை. ஏனென்றால் இந்த அநியாயத்தை செய்வது ஃபிரௌனுடைய கோம்பன், அவனுடைய ராணுவம் தான் இந்த அநியாயத்தை செய்கின்றான். எனவே செய்வதறியாது தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சமூகம். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, வன் உரீது அன் நமுன்ன அலல்லதீன ஸ்துலைஃபு ஃபில் அர்லி, இந்த பூமியில பலகீனமாக இருந்த இந்த சமூகத்தை நாம் அருள் செய்ய நாடினோம், அவர்களை அந்த பூமியின் வாரிசுகளாக ஆக்குவதற்கு நாம் விரும்பினோம் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். பாதிக்கப்பட்ட சமூகத்தை அந்த நாட்டை ஆளக்கூடியவர்களாக ஆக்க நாங்கள்
விரும்பினோம். அதற்குதான் மூசா நபி. அன்புள்ள சகோதரர்களே, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததும் இந்த மூசா நபி அவங்களுடைய தாய்க்கு இறை கட்டளை அன் அர்லிஹி, பிள்ளைக்கு பால கொடுங்க. ஃபைதா ஹிஃப்தி அலைஹி, ஃபிரௌன் விஷயமாக நீங்கள் பயப்படுறீங்க, இந்த பிள்ளையை ஃபிரௌன் கொண்டு விடுவான் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களா? ஃபால்கிஹி ஃபில் யம்மி, கடலில் போட்டு விடுங்கள். கடல் எப்படி? அனிகிதி ஃபீஹி ஃபித் தாபூதி, பொட்டியில போட்டு கடல்ல போடுங்க. வலா தஹாஃபி வலா தஹ்சனி, கவலை வேண்டாம், பயம் வேண்டாம். இன்னா ராத்துஹு இலைக்கி, அந்த புள்ளையை திருப்பி தந்துருவோம். கடலில் சென்ற பிள்ளை மீண்டும் உங்கள் கைக்கு வழங்கப்படும். அதனை ஒரு ரசூலாக ஆக்குவோம் என்ற வாக்குறுதி. முதல்ல பாருங்க, மூசா நபிக்கு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், மூசா நபியின் தாய்க்கு அல்லாஹ் சொல்கின்றான், பால கொடுங்க. இறைவன் மீது முழு நம்பிக்கை இருக்கணும், ஆனா நம்மட முயற்சியும் இருக்கணும். பால் கொடுக்காம போட்டுட்டாலும் போகும் தான். ஆனா அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றான், உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்கள், உங்கள் வேலையை செய்யுங்க, பால கொடுங்க, பிறகு கடலில் போடுங்க. அப்ப தவக்குல் என்பது அல்லாஹ் பார்த்துக்குவான்னு சொல்லி நாம் முயற்சி செய்யாம இருக்கிறது இல்ல. நம்ம முயற்சி செய்யணும், இறைவனுடைய நாட்டப்படிதான் அது நடந்து முடியும். இரண்டு தடை, பயம் வேண்டாம், கவலையும் வேண்டாம், நாங்க பார்த்துக்குவோம். இரண்டு வாக்குறுதி, புள்ள திருப்பி கிடைக்கும், அவர் ரசூலாக மாறுவார். எனவே பாருங்க, இறைவன் மீது கொண்ட அந்த நம்பிக்கை, மூசா நபியின் தாய் கடலில் பொட்டியில போட்டு அந்த பிள்ளையை அனுப்பி விடுகின்றார். போடப்பட்ட அந்த பொட்டி ஃபுல்லாக மூடப்பட்டிருந்தால் பிள்ளைக்கு மூச்செடுக்க கஷ்டமாயிருந்தீங்க. ஓட்ட போட்டிருந்தால் அடிக்கிற அலையில் நீர் போய் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இதை ஒன்றுமே இந்த தாய் யோசிக்கவே இல்லை. இறை கட்டளை, போடுங்கள் கடலில். ஏன்? அந்த கடல் என் கட்டுப்பாட்டில் தான் செயல்படுகின்றது. அந்த கடல் நான் சொன்னதான் கேட்கும். எனவே கடல்ல போடுங்க. கடலில் போட்டதன் பிறகு இந்த மூசா நபியின் தாயை பாருங்க, சும்மா இருக்கல்ல, முயற்சி செய்கிறான். வகாலத் லிஉஹ்திஹி குஸ்ஸிஹி, மூசா நபியுடைய தாத்தாவிடம் மூசா நபியின் தாய் சொல்றா, நீங்க போய் போடப்பட்ட பிள்ளை சம்பந்தமாக ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வாங்க. அப்ப நம்முடைய முயற்சியை செய்யணும். கடலில் போடப்பட்ட பிள்ளையின் நிலை என்ன, போய் விசாரிச்சுட்டு வாங்க. விசாரிக்கும் போது பாருங்க, எவன் எதிரியோ அவனின் கையில் இந்த பிள்ளையை அல்லாஹ் ஒப்படைக்கின்றான். எதிரியின் வீட்டில் தான் இந்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து வராங்க. இது என்ன நடந்த என்றால், அல்லாஹ் தஆலா சொல்றான், வாழ்க்கைத்து அலைக்க மஹப்பத்தம் மின்னி, மூசா நபியே, ஃபிரௌனுடைய அவனுடைய மனைவியுடைய உள்ளத்துல உங்களை பற்றிய ஒரு மஹப்பத்தை நாம் போட்டுவிட்டோம். எதிரியின் உள்ளத்தை அல்லாஹ் மாற்றிவிட்டான். இந்த புள்ளைய நம்ம கொல்ல தேவையில்லை, இதை வளர்ப்போம் என்ற ஒரு பாசத்தை அவர்களின் உள்ளத்தில் அல்லாஹ் போட்டு விட்டான். இது இறைவனுடைய நாட்டம், இது இறைவனுடைய வேலை. ஆசூரா முழுக்க இறை சக்தி, முஜிசத், அல்லாஹ்வுடைய குவத், அதான் முஹர்ரம், அதுதான் ஆசூரா என்பது. அன்புள்ள சகோதரர்களே, இதனை முழுமையாக சொல்லி முடிக்கலாம். ஒவ்வொரு இடங்கள்லையும் பல்வேறுபட்ட பாடங்கள் நிறைந்ததுதான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு. இதன் பிறகு மூசா நபி ஃபிரௌனுடைய வீட்டுல தான் வளர்ந்தாங்க.
பெரியாள் ஆகினாங்க. தவறுதலாக ஒரு கொலையை செய்து விட்டார்கள். மதியனை நோக்கி செல்கின்றார்கள். அங்கே திருமணம் செய்கின்றார்கள். வரும்போது நபியாக அல்லாஹ் அவரை ஆக்கிவிட்டான். வந்து ஃபிரௌனிடம் மீண்டும் சென்று தவா பணி செஞ்சாங்க. ஃபிரௌன் கொலை செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு வந்து விட்டான். அப்பொழுது மூசா நபிக்கு இறைவனுடைய கட்டளை எப்படி? நீங்கள் பனு இஸ்ரவேல் சமூகத்தை அழைத்துக் கொண்டு இரவில் சென்று விடுங்கள். 4-5 பேர் இல்ல, ஆயிரக்கணக்கான மக்கள், அவ்வளவு மக்களையும் அழைத்துக் கொண்டு இரவில் செல்ல வேண்டும். செல்கின்றார்கள். இறை கட்டளையின் அடிப்படையில் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேல் சமூகத்தை அழைத்துக் கொண்டு செல்கின்றார்கள். செல்லும் போது ஃபிரௌனுக்கும் செய்தி வந்து விடுகின்றது. ஃபிரௌனும் திரட்டி வருகின்றான். மூசா நபியும் செல்கின்றார்கள். அங்கே கடல். ஃபலம்மா தரா அல் ஜம்ஆனி, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், 2 கூட்டங்களும் ஒருவர் மற்றவரை பார்த்தபோது ஃபிரௌனுடைய ராணுவம் வளைத்து நிற்கின்றது. இங்கால கடல், 2 பக்கத்தாலையும் சூழப்பட்ட நிலையில் மூசா நபியும் அவருடைய சமூகமும். மூசா நபியின் சமூகம் சொன்னது, இன்னா லமுதுரக்குன், மாட்டிக்கிட்டோம், எங்காலையும் போக இயலாது, மாட்டிட்டோம். ஆனா மூசா நபி சொன்னது என்ன? கல்லா, அவ்வாறு அல்ல. இன்ன மய்ய ரப்பி சயஹ்தீன், என் இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். சகோதரர்களே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று நம்ம சொல்றோம் இல்லையா? அப்படி என்றால் அதற்கு நாம் தகுதியானவங்களா இருக்கிறோமா என்று பார்க்கணும். மூசா நபி சொன்னாங்க, என் இறைவன் என்னோடு இருக்கிறான், சயஹ்தீன், அவன் எனக்கு வழிகாட்டுவான். இதுல இருந்து தப்புறத்துக்கு ஏதாவது வழியை செய்வான். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ மஅல் முத்தகீன், தக்வாவுடைய மக்களோடு நான் இருக்கிறேன். இன்னல்லாஹ மஅல் முஹ்சினீன், நல்லது செய்றவங்களோட நான் இருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். நாங்கள் சொல்கிறோம், எங்கப்பா அல்லாஹ்வுடைய உதவி இல்லை, இவ்வளவு அநியாயம் நடக்குது, அல்லாஹ்வுடைய உதவி எங்கன்னு கேட்கிறோம். முதலாவது, உதவியை பெற தகுதியாக நம்ம இருக்கிறோமா? இஸ்லாமிய வாழ்க்கையை வாழுகின்றோமா? மேலிருந்து வரணுமாக இருந்தால் கீழே இருந்து போக வேண்டியதை போகணும். இங்க இருந்து அமளிபாதத்துகள் மேல போகணும். இங்க இருந்து போறதெல்லாம் அநியாயங்களும் அட்டூழியங்களும் பீடி சிகரெட் புகையும் தான் போகுது. அமளிபாதத்தை அனுப்புங்க, அப்பதான் மேலே இருந்து வர வேண்டியதை வரும். அப்ப மூசா நபி தகுதியானவராக இருந்தார். என்ன தகுதி? என் இறைவன் என்னோடு இருக்கிறான், வழியை காட்டுவான். அப்பதான் எல்லாம் வழி காட்டான் பாருங்க. அவருடைய கையில் இருந்த அந்த அசாக்கோலாலை அடிக்க சொல்றாங்க கடலில். அல்லாஹ் தஆலா அடிக்க சொல்கின்றான். அப்படி அடித்த போது கடலில் பாதை ஏற்பட்டது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்றான், கத்தௌதில் அலீம், அந்த கடல் தண்ணிய பெரிய மலை மாதிரி இரு சைட்லையும் நாங்க நிப்பாட்டி வைத்தோம். ஏன்னா கடல் அல்லாஹ் சொல்றதான் கேட்கும். நடுவில் பாதை, கடல் நடுவுல பாதைங்க. இது எவ்வளவு பெரிய அற்புதம், இது எவ்வளவு பெரிய இறைவனுடைய மூஜிசத் சக்தி. அந்த பாதை எப்படியாப்பட்ட பாதை என்றால் யபசன், காய்ந்த பாதை, சேறு சகதி இருக்கப்படாது. அப்படி அல்லாஹ் தஆலா லேசா அமைச்சு கொடுத்தான் பாதையை மூசா நபிக்கு. அல்லாஹ் நினைத்திருந்தா அந்த அசா கோலால் இப்படி காட்டி விட்டு இருந்தா
அவங்களுடைய கண்ணை எல்லாம் மறக்க செஞ்சு அவனுக்கு முன்னாலேயே மூசா நபி அனுப்பியிருக்கலாம். ஆனா அல்லாஹ் அப்படி செய்யல. கடலை பொளந்து அதுல வலியை ஏற்படுத்தி அல்லாஹ் தன்னுடைய அற்புதத்தை வெளிக்காட்டி அவர்களை காப்பாத்தினார். மூசா நபியும் அவருடைய சமூகமும் மேல ஏறாங்க. ஃபிரௌன் மாட்டிக்கொள்கின்றான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, ஃபாகரகனா ஆல ஃபிரௌன வஅன்தும் தந்துரூன். பனு இஸ்ரவேல் சமூகமே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஃபிரௌனுடைய ராணுவம் அழிந்ததே என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப அநியாயம் செய்தவன் அழிகின்றான், பாதிக்கப்பட்ட மக்கள் பார்க்கின்றாங்க. சகோதரர்களே, ஃபிரௌன் மாளிகையில இருந்தவன் இல்லையா, அவன் என் கடலுக்குள்ள வந்தான். அல்லாஹ்வுடைய தண்டனை வரும்போது மூளை சரியா வேலை செய்யாது. ஒன்று அவன் ராணுவத்தை அனுப்பிட்டு அவன் கரையில நிந்திக்கலாம். பாத்தீங்களா, மூளை வேலை செய்யல. அப்ப மாளிகைக்குள்ள இருந்தவனை கடலுக்குள்ள கொண்டு வந்து துடிதுடிக்க அவனுக்கு வேதனைப்படுத்தி அல்லாஹ் அவனை தண்டனையை அவனுக்கு கொடுத்தான். இந்த ஃபிரௌன் கூட இறுதி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னான். எவ்வளவு பெரிய அநியாயக்காரனையும் மரணம் ஆட்டுவிக்கும். இத தெரியணும். நான் கடவுள்ன்றவனுக்கு பொட்டிக்குள் இருந்தது என்னுடைய எதிரி என்று தெரியாம போற மூளை வேலை செய்யல. நான் ஏன் கடலுக்குள் இறங்கணும், இவ்வளவு பெரிய படை இருக்கின்றது, அனுப்பலாமே என்று அவன் அனுப்பவில்லை. அங்கே மூளை வேலை செய்யல. அன்புள்ள சகோதரர்களே, இறை தண்டனை இப்படி வரும். எந்த ஒரு பிரச்சனையும் என்னுடைய அறிவால் முகம் கொடுத்து வெல்லேலும் என்று போகக்கூடாது. இறைவனுடைய உதவி இருந்தால்தான் எல்லாம் வேலை செய்யும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அப்ப இறுதி நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றதை அல்லாஹ் ஏற்கவில்லை. ஆல் ஆன ஒக்கத அசைத்தமின் கபுல். இதுக்கு முதல் நீ தவறு செஞ்சு கொண்டிருந்தாய், தொண்ட குழிக்குள்ள உசுறு ரூஹ் வந்த உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாய், இதை நான் ஏற்க மாட்டேன் என்று அவனுடைய ஈமானை அல்லாஹ் மறுத்து விட்டான். இது ஃபிரௌனுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். வலைசத்து தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யாத். ஒரு மனிதன் பாவத்தையே செய்து கொண்டிருக்கிறான். ஹத்தா இதா ஹலர அஹதஹுல் மௌத். அவர்களில் ஒருவருக்கு மரணம் வந்தபோது இன்னி துபுத்துல் ஆன, யா அல்லாஹ் நான் செய்து வந்த அனைத்து பாவங்களை இப்ப நிப்பாட்டுறேன், இப்ப திருந்துறேன், இப்ப மன்னிப்பு கேட்கிறேன்னா கிடையாதுன்றான். ஃபிரௌனுக்கு மாத்திரம் உரிய சட்டம் அல்ல. சாக போற நேரத்துல இஸ்லாத்துக்கு வாரது, சாக போற நேரத்துல பாவத்துல இருந்து மீள்கின்றது வலைசதி தௌபா. இந்த தௌபா அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். பாவங்களில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே, மரண தருவாயில இருந்து கொண்டு கெஞ்சுவதால் எந்த லாபமும் இல்லை. ஏற்க மாட்டேன் என்று முன்கூட்டி அல்லாஹ் தஆலா சொல்லி தருகின்றார். எனவே பாவத்தை இன்றே விட்டு ஒரு நல்ல மனிதர்களாக நாம் மாற வேண்டும். சகோதரர்களே, இந்த ஃபிரௌன் அழிந்து பனு இஸ்ரவேல் சமூகம் காப்பாற்றப்பட்ட நாள் தான் இந்த முஹர்ரம் பிறை 10வது நாள், ஆஷூரா என்ற நாள். எனவே ஆஷூரா என்பது அநீதி அழிந்து நீதி வென்ற நாள். சிறுபிள்ளைகளை ஈவிரக்கமின்றி கொலை செய்தவனுக்கு தண்டனை துடிதுடித்து சாவு என்று வேதனை இறங்கிய நாள் ஆஷூரா நாள். ஆஷூரா என்பது அநியாயம் செய்யும், அட்டூழியம் செய்யும் ஆட்சியாளர்களுக்கு ஓர் எச்சரிக்கை. ஆஷூரா நாள் என்பது அநியாயம் செய்து ஆட்டம் போட்டால் உனக்கும் இந்நிலைதான் என்பதை படிப்பினையாக சொல்வதுதான் ஆஷூரா என்பது என்று நாம் புரிந்து கொள்ளணும். ஆட்டம் போட்டால் அவசரமாக அழிந்து விடுவோம் என்பதை
கற்றுத்தருவதுதான் ஆசூரா என்று புரிந்து கொள்ளணும். இறை சக்தி குவத்துல்லா, அல்லாஹ்வுடைய மோஜிசத் வெளிப்பட்ட நாள்தான் ஆசூரா தினம் என்று நாம் புரிந்து கொள்ளணும். சர்வதிகாரி தன்னுடைய ராணுவத்தோடு அழிக்கப்பட்ட நாள்தான் ஆசூரா என்று புரிந்து கொள்ளணும். ஆனா இந்த சிந்தனை எல்லாம் நாசமாக்கி விடக்கூடியதுதான் கர்பலா என்றும் ஹுசைன் என்றும் எங்களுடைய சிந்தனைக்குள்ள கொண்டு வராங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொல்லப்பட்ட கவலைதான். ஆனா ஆசூரா தினத்தை துக்க தினமாக கொண்டாடுகின்றார்கள். அன்றைய தினம் கருப்பு ஆடைகளை அணிந்து கொண்டு அன்றைய நாளை துக்க தினமாக பார்க்கிறாங்க. சகோதரர்களே, கருப்பாடைகளை அணிந்து கொண்டு தங்களை தாங்களே வேதனை செய்து கொண்டு கர்பலா என்றும் ஹுசைன் அலி என்றும் சிந்தனை இருந்தால் இவங்க எங்க கடல் பிறந்ததை பத்தி பேச போறாங்க? இவங்க எப்படி மூசா நபியை பத்தி பேச போறாங்க? இவங்களுக்கு எப்படி அநியாயம் செய்யும் ஆட்சியாளர்கள் அழிக்கப்படுவார்கள் என்ற பாடத்தை படிக்க போறாங்க? சகோதரர்களே, அப்ப ஆசூராவின் உண்மை நோக்கத்திலிருந்து திசை திருப்புவதுதான் கர்பலா என்ற சிந்தனையை நம்முடைய உள்ளத்துக்கு கொண்டு வரது. எனவே சகோதரர்களே, இந்த மாதிரியான தீய எண்ணங்களை விட்டுவிட்டு ஆசூராவின் உண்மை நோக்கம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆசூராவில் ஏன் நோன்பு நோற்றார்கள் என்ற உண்மை தத்துவத்தை கற்றுக்கொண்டு அந்த ஆசூராவின் ஊடாக பெற வேண்டிய அறிவை கற்றுக்கொண்டு ஆசூரா தினத்தில் நாம் நோன்பு பிடிக்க வேண்டும். அன்றைய தினம் நோன்பு பிடிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வருடத்து பாவங்கள் மன்னிக்கப்படுமா? ஒரு நாள்ங்க நாம் செய்த ஒரு வருடத்து பாவங்களை மன்னித்து விடுமா அந்த ஆசூரா என்ற ஒரு நோன்பு. பார்க்கிறதெல்லாம் பாவம், பேசுவதெல்லாம் பாவம், எங்கு பார்த்தாலும் பாவங்கள் நிறைந்த காலம் சகோதரர்களே. பாவத்திலிருந்து தப்பி வாழ்ந்தவர்கள் ரொம்ப அரிது என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு பாவங்கள் மலிந்துள்ள காலம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டே ஆகணும். எந்த அளவுக்கு என்றால் எவர் அணுவளவு பாவம் செய்கின்றாரோ அந்த பாவத்தை அங்கே கண்டுகொள்வார். அணுவளவை கண்ணால பார்க்கவும் இல்லை. அப்படியான பாவமா இருந்தாலும் அதையும் நிறுத்தி அல்லாஹ் காட்டுவான். இந்த பாவம் ஒன்று அணுவளவு என்ற அளவுக்கு பாவங்கள் நெருக்கப்படுகிறான். மலமலையா பாவம் செஞ்சு வச்சுக்கிறோம், மூட்டை மூட்டையா பாவம். மறுமையில அணுவும் நிற்கப்படுமா என்றால் நம்முடைய பாவங்கள் அதிகமாக இருக்கும் போது சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு இந்த பாவங்கள் தடையாக அமைந்திரும். எனவே பாவங்களை மன்னித்து சொர்க்க பாக்கியத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இந்த ஆசூரா என்ற நாளில் நாம் நோன்பை பிடித்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு முயற்சி செய்வோமாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, ஃபிரௌனும் அவனுடைய இராணுவமும் அழிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருந்த சமூகமாகிய பனு இஸ்ரவேல் சமூகம் பாதுகாப்பு பெற்ற நாள், ஃபிரௌனுடைய அனைத்து சித்திரவதைகள்ல இருந்தும் ஃபிரௌனை பற்றிய பயத்திலிருந்தும் பாதுகாப்பு பெற்ற நாள் தான் ஆசூரா என்ற நாள் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இவர்களின் அழிவை பற்றி சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான்,
ஃபஅக்ரஜ்னாஹும் மின் ஜன்னாத்தின் வயூன் வகுனூஸின் வமகாமின் கரீம். இந்த ஃபிரௌனுக்கும் அவனுடைய சமூகத்திற்கும் நிறைய தோட்டங்கள் அல்லாஹ் வழங்கியிருந்தான். பெரிய பணக்காரன். குனூஸ் புதையல்கள், நீர் ஊற்றுக்கள், கிணமெல்லாம் தோண்டி கஷ்டப்பட தேவையில்ல, நீர் ஊற்றுக்கள் இருக்கும். அந்த நீர் ஊற்றுக்களின் ஊடாக தோட்டங்களுக்கு நீர் இறைத்து பெரிய தோட்டங்கள், நீர்நிலைகள், புதையல்கள், ஒமக்காமின் கரீம், சங்கையான இடங்கள், இதையெல்லாம் ஃபிரௌனுக்கு அல்லாஹ் வழங்கி இருந்தானா. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், கம் தரகு மின் ஜன்னாத்தி வயூன் வஸுரூஇன் வமகாமின் கரீம். எத்தனையோ விளைச்சல் நிலங்கள், எத்தனையோ தோட்டம் பிறவுகள், எத்தனையோ நீர்நிலைகளை எல்லாம் விட்டு விட்டு சென்றார்கள். வனாமத்தின் கானு ஃபீஹா ஃபாகிஹீன். அவர்கள் சந்தோஷமாக இருந்த எத்தனையோ நிர்மத்துக்களை விட்டும் அவர்கள் சென்று விட்டார்கள். என்ன செய்தோம்? வஅவ்ரத்னாஹா பனி இஸ்ராயீல். பனு இஸ்ரவேல் சமூகத்திற்கு அதை நாம் மீண்டும் வழங்கினோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் கொடுத்தான். அத இவர்கள் அல்லாஹ்வுக்கு எதிராகவே அதை பயன்படுத்தினாங்க. அதனால அதை பறிச்சிட்டு வேற ஆட்களுக்கு அல்லாஹ் கொடுத்தாங்க. இது உலகத்துல நடக்கிற ஒரு உண்மை. அல்லாஹ் நிறைய தருவான். அதை நம்ம சரியா பயன்படுத்தாட்டி நம்மிடம் இருந்து அதை பறிச்சிட்டு வேற யார்ட்டையும் கொடுத்துருவான். ஒரு கவலைப்படுவோம். நிறைய நியமத்துக்கள் அல்லாஹ் சந்திக்கிறான். எல்லாத்துக்கும் சோதனை. இதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க என்ற சோதனை. எனவே ஃபிரௌனுடைய அழிவிலிருந்து நாம் பெற வேண்டிய இன்னொரு படிப்பினை தான் அல்லாஹ் தருவான். சரியாக பயன்படுத்தவில்லையானால் அதை பறித்து வேறவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி விடுவான் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக சகோதரர்களே, ஆசூரா என்பது முஹர்ரம் பிறை 10வது நாள். பிறை 9லையும் நோன்பு பிடிக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வழிகாட்டினாங்க. ஏனென்றால் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஆசூரா தினமிக்கலையா, இன்னஹு யௌமுன் துஅல்லிமுல் யஹூது வன் நஸாரா. யஹூதிகளும் நஸராக்களும் அந்த நாளை சிறப்பாக்குறாங்க, நம்மளும் சிறப்பாக்குறோம். உண்டாகுதே, நம்ம எல்லாத்திலையும் யஹூதிக்கு எதிராக தானே இருக்கணும். இது நேர்படுகுதே என்று சொல்லும் போது நபி அவங்க சொன்னாங்க, ஃபைதா கானல் முக்பில் இன்ஷா அல்லாஹ் சுன்னா தாசியா. அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் நாம் 9ஐயும் பிடிப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏனென்றால் யூதனுக்கு எகேன்ஸ்டா நம்ம வாழணும். அதுக்கு 9ஐயும் 10ஐயும் பிடிக்கிறது. நீ ஒன்று தானே, நாங்க 2 என்று இந்த பிறை 9ல நோன்பு பிடிக்கிறதுக்கு யூத நசராக்களுக்கு மாற்றமான ஒரு கொள்கையை கடைபிடிக்க வேண்டும், ஒரு உணர்வை பெற வேண்டும் என்பதற்கு பிறை 9ல நோன்பு பிடிக்கிறது. சகோதரர்களே, அப்ப நம்முடைய முடியில யூத டிசைன், ஆடையில யூத டிசைன், வாழ்க்கையில யூத வாழ்க்கை, இப்படியெல்லாம் இருந்துட்டு யூதனுக்கு மாற்றமாக நோன்பு பிடிச்சி என்ன சொல்ல வாரீங்க? இது சம்பந்தமா அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமியர்களுக்கு ஒரு தனி கலாச்சாரம் இருக்குது, அழகிய கலாச்சாரம். இதை விட்டுட்டு மற்றவங்கள்ட்ட வாங்கி எடுக்கிறாங்க இன்றைய வாலிபர்கள். வயசானவர்கள் யூதர்களை பின்பற்ற போறல்ல, இந்த வாலிபர்கள் தான் யூத கலாச்சாரத்திற்கு ஆளாகி விடுகின்றார்கள். இந்த வாலிபர்களுக்கு இஸ்லாமிய கலாச்சாரத்தை விட யூத கலாச்சாரத்துல ஆசையும் மோகமும் இருக்கின்றன. சகோதரர்களே, வாலிபர்களே, நம்ம அவங்களுக்கு எதிராக வாழணும். நம்மிடத்தை பின்பற்றதுக்கு ஆள் இல்லை, அடுத்தவங்களிடத்தை போய் பின்பற்ற நம்ம ஆசைப்படுகின்றோமே. எனவே முஹர்ரம் என்பது முஸ்லிம்களுக்கு என்று தனி கலாச்சாரம் இருக்கின்றது. அந்த கலாச்சாரத்தை தான் பின்பற்றி வாழணும் என்ற அறிவையும் முஹர்ரம் நமக்கு கற்றுத்தருகிறது என்று நாம் புரிந்து கொள்ளணும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்த வருடம் இருந்தா 9ஐயும் பிடிப்போம் உண்டு. ஆனா அடுத்த வருஷம் அவங்க இருக்கல, மூத்தாயிட்டாங்க. பாருங்க, அல்லாஹ் நினைத்திருந்தால் அடுத்த வருஷம் ஒரு வாழை செஞ்சு பிற 9ல நோன்பு பிடிச்சு நமக்கு வழிகாட்டி இருக்கலாமா இல்லையா? அவரே போய்த்தார்.
வழங்கப்பட்ட காலம் 63 தான் என்றால் நாம் அடுத்த வருடம் வாழுவோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ வேண்டியவர், வழிகாட்ட தகுதியானவர், அவருக்கு அல்லாஹ் காலம் கொடுக்கல, முடிஞ்சிட்டலையா? இன்னும் 1 வருஷம் விட்டீங்களாமா இல்லையா? ஆனா அல்லாஹ் கொடுக்கல. எனவே நம்முடைய வாழ்க்கைய இப்ப சரி செய்யணும். புறவு பார்ப்போம் தள்ளி போக கூடாது. நாம் பிறகு தொழுவோம் என்று ஆசைப்படாம இன்றைக்கு அசரோடு ஆரம்பிக்கணும். தொழுகையாளிகளாக அடுத்த வருடம் அசுரகம் பிடிப்போம் தள்ளி போடாதீங்க. ஏன்னா தலைவரையே அல்லாஹ் எடுத்துட்டான். நம்ம எல்லாம் என்ன சேவை செய்யறோம்? இஸ்லாத்துக்காக வேண்டி சேவை செய்ய தகுதியானவரையே அல்லாஹ் எடுத்துட்டான். எனவே அடுத்த வருடம் என்று தள்ளி போடாமல் இந்த ஆண்டே நாம் இந்த நோன்பை பிடிப்பதற்கு முயற்சி செய்யணும். இது சம்பந்தமான மேலதிகமான விளக்கங்களை ஆலிமுலமாக்கள்கிட்ட கேட்டு இந்த முஹர்ரம் மாதத்தை கண்ணியப்படுத்தி இந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா முஸ்லிமுக்கு என்ன அருளை எல்லாம் வழங்குவானோ அவ்வளோ அருளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஹிதாயத்தை மென்மேலும் அதிகரித்து தந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கலோகத்தை தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.